Hi guys, this is Mom Coffee Mug and welcome back to one more vlog. ஸோ இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அவருக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் ஷர்ட்டெல்லாம் எடுத்தோம். அந்த ஷர்ட் அவர் போட்டிருக்காரு அண்ட் ஆல்சோ அவரோட ஃபேவரட் ரெசிபி, அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் சின்ன வயசில் அவர் சாப்பிட்ட ஒரு ஃபேவரட் ரெசிபி வந்து எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார். அந்த ரெசிபியெல்லாம் நான் இன்றைக்கி செஞ்சேன். அது என்னென்ன அப்படிங்கிறத vlogக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவரோட 38th பர்த்டே. யூஸ்வலாக நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பர்சன்ஸ் கிடையாது, நானும் அவரும் சரி. பெருசாக வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லைன்னா கேக் கட் பண்ணுறது, தட்ஸ் இட், அவ்வளோதான். அதுவும் வந்து சும்மா ஏதோ பண்ணணுமே அப்படின்றதுக்கு வந்து பண்ணுவோம். மற்றபடி பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுறது கிராண்டாக அப்படி பார்ட்டி அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது எப்போவுமே. அண்டு இன்றைக்கி வந்து இந்த தடவை வந்து அவருக்கு 12 o'clock, பட் நான் வந்து அவருக்கு எப்போவுமே வந்து 12 o'clock கேக் கட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவேன். வெளியே போக முடிஞ்சதுன்னா நான் வந்து சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்து பண்ணுவேன். என்னால் வெளியே போக முடியலன்னா கேசரி அந்த மாதிரி ஏதாவது கப் கேக்ஸ் வீட்டில் செஞ்சு அது வந்து அதில் மேலே கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சு 12 o'clock வந்து எழுப்பி கேண்டில்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணி கேக் வெட்டோம். அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த தடவை வந்து பசங்கக்கிட்ட நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், கேக் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவருக்கு ஒரு ஷர்ட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் 12 o'clock எழுந்திரிச்சு கேக்கெல்லாம் கட் பண்ணோம். பட் அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலி ஃபோன் அங்கே வச்சுருந்தேன், ரெக்கார்ட் பட்டன் அமுத்திருக்கேன்னு நினச்சி பார்த்தேன், பட் ரெக்கார்ட் ஆகலை. அதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு கோயிலுக்கு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்லேயே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பொங்கல் எப்பவுமே ஃபேவரட். டிஃபனில் பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம் தான் மோஸ்ட்லி அவருக்கு பிடிக்குமே. இந்த ரைஸ் வந்து அவருக்கு அவ்வளோவா பிடிக்காது. 3 வேளையும் வந்து டிஃபன் கொடுத்தீங்கனாலும் அவர் சாப்பிட்டுக்குவார். அது மாதிரி அவருக்கு பொங்கல் ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அவருக்கு. ஸோ பொங்கல் சாம்பார் வைக்க சொல்லியிருந்தார். ஸோ பொங்கல் அப்புறம் வந்து சாம்பார் எல்லாம் வச்சு நெக்ஸ்ட்டு கேசரி ஆல்சோ அவரோட ஃபேவரட், அதுவும் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்டே கேட்டேன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு இன்றைக்கி அது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்டேன். அவர் வந்து இந்த இது பண்ண சொன்னார். நாங்களாம் வந்து 3 பேருமே வந்து நான்வெஜ் நல்லா சாப்பிடுவோம். பர்த்டே கண்டிப்பாக பிரியாணி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் இருப்போம். பர்த்டேனே பிரியாணி இல்லாமல் அது எப்படி ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். நான்வெஜ் கண்டிப்பாக வேணும். பட் அவருக்கு வந்து நான்வெஜ் சுத்தமாக பிடிக்காது, அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லஞ்சுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு கேட்டப்போ அவர் வந்து ஒரு டிஷ் சொன்னார். அந்த டிஷ் தான் வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் ஒரு 12-13 years, ஐம் நாட் ஷுர், பட் அந்த ஏஜ் இருக்கும்போது அவர் வந்து ஏதோ மூவிக்கு அருணாச்சலம் சம்திங் ஏதோ மூவின்னு சொன்னார். அந்த மூவிக்கு போகும்போது கேன்டீனில் வந்து தேட்டர் கேன்டீனில் வந்து ஒரு ரெசிபி, ஒரு டிஷ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ப்ரெட்டு ப்ளஸ் வந்து அந்த க்ரீன் பீஸ் மசாலா. அதை வந்து ஒரு மில்கில் நல்லா சோக் பண்ணி எடுத்த ப்ரெட்டு அண்ட் ஆல்சோ அந்த க்ரீமியான ஒரு க்ரீன் பீஸ் மசாலா, இது ரெண்டுமே சேர்ந்து அவருக்கு ஒரு பிளேட்டில் கொடுத்துருக்காங்க அந்த தேட்டர் கேன்டீனில். ஸோ அந்த டேஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து இன்னும் மறக்கல. அது சொல்லிகிட்டே இருப்பார் அடிக்கடி, அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு. சில டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் சின்ன வயசில், பட் அது வந்து என்ன சொல்கிறது, அந்த டேஸ்ட் மட்டும் நம்மளுக்கு அப்படி ஞாபகமே இருக்கும். நம்ம சின்ன வயசில் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ட ஒரு விஷயம் வந்து அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் டைம் மேகி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டப்போ அந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும். அது வந்து இன்னும் நிறைய, அதுக்கப்புறம் எவ்வளோ டைம்ஸ் ஒரு 100 times 200 times நான் மேகி சாப்பிட்ருப்பேன். பட் வந்து இன்னும் அந்த டேஸ்ட் எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு டிஷ் மாதிரி அது வந்து க்ரீன் பீஸ் மசாலா சாப்பிட்ருக்காரு. பட் அந்த டேஸ்ட்டு தேட்டர் கேன்டீன் வாங்கி சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வரல அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார் அவர், எப்படின்னா ஒரு பீங்கான் பிளேட் தான் மஸ்ட் அதுக்கு அப்படிம்பார். பீங்கான் பிளேட்டில் நல்லா மில்க் பிரெட் எடுத்து அதை வந்து நல்லா டிப் பண்ணிக்கணும் மில்கில், நல்லா சூடான மில்கில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து அந்த பீங்கான் பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீன் பீஸ் மசாலா சுட எடுத்து அப்படியே அது மேலே ஃபுல்லாக, அதாவது ஒரு 2 ரொட்டிக்கு வந்து ஒரு நிறைய ஒரு 1/2 cup இல்லைன்னா ஒரு 1 cup மசாலா ஃபுல்லாக வந்து போட்டு அதை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். தென் அதுக்கப்புறம் அது லைட்டாக ஊறும் பார்த்திங்களா, அப்போ எடுத்து அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி அவருக்கு நான் க்ரீன் பீஸ் மசாலா செய்வேன், யூஸ்வலாக செய்கிறதா க்ரீன் பீஸ் மசாலா. பட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷ்யூ நட் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வர மாதிரி அவருக்கு பண்ணி கொடுத்தேன். அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி சொல்லுவார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அந்த டேஸ்ட் அவருக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அந்த டேஸ்ட் எனக்குமே பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இந்த ப்ரெட் கூட இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்காது. பட் அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது. மில்கில் வந்து நல்லா தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அவருக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது அந்த டேவே, அந்த டிஷ்ஷு சாப்பிட்டு. அண்ட் நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், எப்படி உங்களுக்கு அந்த டே ஞாபகம் வந்துச்சு, அந்த டே ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருந்ததா, உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் நிஜமாக சொன்னாரா இல்லை எனக்கு வேண்டி ஒரு இது பண்ணுறதுக்கு வேண்டி சொன்னாரான்னு தெரியல. பட் நல்லா இருந்தது. அவருக்கு அந்த டே ரிமெம்பர் வந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த டேஸ்ட் எனக்கு தெரியாது. பட் எனிவே அவர் கேட்டதை வந்து செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு இது. அண்ட் ஆல்சோ வந்து அது கூட கொஞ்சம் சப்பாத்தியும் பண்ணியிருந்தேன். க்ரீன் பீஸ் மசாலா கூட கொஞ்சம் சப்பாத்தி அதுவும் பண்ணியிருந்தேன். எனக்கு நைட்டு வந்து அவர் வந்து நாங்கள் எல்லாம் கம்பல் பண்ணி இல்லை பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பிரியாணி வாங்கி எல்லாருமே சாப்பிட்டோம். பிரியாணி அண்ட் ஃப்ரைட் ரைஸு அப்புறம் சிக்கன் லாலிபாப் அதெல்லாம் வந்து கடையில் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தட்ஸ் இட். அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் பர்த்டே வந்து இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் இந்த விழா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.